ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் உருளைக்கிழங்கை வச்சு இட்லி குருமா வந்து எப்படி செய்கிறது ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம டெய்லி இட்லி தோசைக்கெல்லாம் வந்து சட்னி சாம்பார் இது மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இது போல் ஒரு நாளைக்கு குருமா செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருங்க. திருப்பி 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க எல்லாருமே. தோசைக்கு நல்லா இருக்குங்க இது, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாங்க. மெயினாக இட்லிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வந்து நான் வேக வச்சு தோல் உரிச்சிட்ருக்குறேங்க. தோல் உரித்து எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன பொருள் சேர்த்தி இதுக்கு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டில் டக்குன்னு இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க. இது இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கிறேங்க. நீங்கள் பச்சை மிளகா தேவைனாலும் ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்திக்கலாங்க. அதாவது வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ரெண்டில் ஏதோ ஒன்று சேர்த்திக்கலாங்க. தேங்காய் வந்து ஒரு மூடி துருவி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 அறுக்கு கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த டீஸ்பூனில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மல்லி விதைகள் சேர்த்திக்கிறேங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 5-6 மிளகு சேர்த்திக்கலாங்க. ஒரு துண்டு பட்டைங்க, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. சோம்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பொரிகளில் வந்து சேர்த்திக்கலாங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க. அதிகமாக குருமா வேணும், கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா முந்திரியும் கூட சேர்த்திக்கலாங்க. நான் வந்து இது 3லேருந்து ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவு மட்டும் நான் சொல்கிறேங்க. இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து சேர்த்திக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. பூண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு 2-3 பல் சேர்த்திக்கலாங்க. நல்லா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த குருமாவுக்கு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இது போல் கொஞ்சம் நம்ம சட்னி அரைக்கிறத விட கொஞ்சம் நைஸாக வந்து அரைக்கணுங்க. ரொம்ப வலுவலுன்னு வந்து அரைக்கக்கூடாதுங்குது. இப்போது அடுப்பத்தை வச்சு வானலி வச்சுக்கிறேங்க. வானலி காஞ்சிருச்சுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. தாளிப்புக்கு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. நமக்கு கடுகு பொரிஞ்சு வருதுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற ஒரு பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகா வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு மெயினாக காரம் கொடுக்குறதே இந்த பச்சை மிளகாயும் இந்த மணமும் தாங்க. நம்மளுக்கு இந்த டிஷ்ஷுக்கு வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரு டேஸ்ட்டு எல்லாமே கொடுக்குறதுங்க. காரம் எல்லாத்துக்குமே வந்து இதுதாங்க. அதிக காரம் வேணுன்னா மட்டும் நம்ம வந்து கூட சேர்த்தி போட்டு அரைச்சிக்கலாங்க. இல்லைன்னா இன்னும் 2 மிளகா கூட வெட்டி போட்டு நம்ம தாளிச்சு விட்டுக்கலாங்க. அரைக்காமல் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு கலராக வேணும் அப்படின்னா. ஆனால் நான் செய்கிற முறையில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு என்னோடய ஸ்டைலில் வந்து இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நான் இந்த மாதிரி தான் செய்வேங்க. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் வந்து சேர்த்திக்கலாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி வந்து செய்வாங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் நம்மளுக்கு கொடுக்குங்க. இது போல் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினது நம்ம வெட்டி வச்சுக்கிற ஒரு தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி சேர்த்துனா போதுங்க. அதையும் வந்து நம்மளுக்கு இதில் தக்காளி சேர்த்தக்கூடாதுங்க. ஒரு 4 பேர் வந்து சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு குழம்பு வைக்கிறப்போ ஒரு தக்காளி சேர்த்துனா போதுங்க. நல்லா இதை நம்ம வதக்கிட்டுக்கலாங்க. நல்லா சாப்பிட்றவங்களுக்கு ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்றவங்களுக்கு வந்து 4-5 பேர் வந்து சாப்பிட்லாங்க இந்த குருமா.
இந்த அளவுக்கு தக்காளி வந்து நம்மளுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப குழையவெல்லாம் வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து சுவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு இட்லிலையும் உப்பு இருக்குங்க, அதனால் பார்த்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து சேர்த்திக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்குறேங்க. இப்போது நம்ம அந்த வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற கிழங்கையும் நம்ம பொடிச்சு விட்டுக்கலாங்க. அப்படியே கையில் வச்சு ஒன்று ரெண்டுமா இது போல் நம்மளுக்கு இது போல் பொடிச்சு விட்டுக்கலாங்க. நம்ம அவ்வளோதாங்க, இது போல் பொடிச்சு விட்டுலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ குருமா நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு வந்து எடுத்துருக்குறேங்க. இதில் தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இது போல் கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிட்டு இது வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தீ வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வருங்க, அதனால் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு மாவு ஊற்றுறனால கொஞ்சம் கெட்டியாகுங்க, அதனால் நம்மளுக்கு எந்த பழத்தில் குருமா தேவையோ அந்த பழத்துக்கு வந்து அளவாக பார்த்து வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே தண்ணியாக இருந்தால் சேர்த்த வேண்டாங்க. கொஞ்சம் கெட்டியாகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா இது ஒரு கொதி வந்து வரட்டுங்க. நீங்கள் முந்திரி சேர்த்திங்கன்னா இந்த மாவு வந்து சேர்த்த வேண்டியது இல்லைங்க, அதுவே உங்களுக்கு நல்லா ஒரு கெட்டியாக க்ரீமி பதத்துக்கு வந்து கிடைக்குங்க. நீங்கள் முந்திரி சேர்த்துலினா மட்டும் இந்த கடல மாவு வந்து கரைச்சி சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா இது போல் குருமா நம்ம கொதிச்சு வந்தது. இது மல்லி இலையில் வந்து நம்ம வெட்டி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குருமா வந்து நம்மளுக்கு சூப்பராக இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. நல்லா கொதியும் வந்துருச்சுங்க. பச்சை வாசனை போக, கடல மாவோட பச்சை வாசனையெல்லாம் போக இப்போ மல்லியில் தூவி நம்ம இறக்கலாங்க. பாருங்கள், நல்லா கமகமான மணத்தோட சுவையான இட்லி குருமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.